அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். நல்லா மணக்க மணக்க நெத்திலி மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணலாமா? இதுக்கு ஒரு மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 10 போல் பூண்டை நல்ல உரலில் இடித்து வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்து நல்ல பூண்டு நல்ல கோல்டனாக வர வரைக்கும் வறுத்துடலாம். இது கூடவே நான் சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். இதுவும் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை நல்ல உரலில் இடித்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயமும் பூண்டும் இடித்து நம்ம இந்த குழம்புக்காக தயாரிக்கும் போது ரொம்பவுமே நல்ல ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கணும். நான் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு சீக்ரெட் மசாலா, அதாவது வெந்தயம் ஜீரகமாக கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி தாளிக்கும் போது சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து பாருங்கள், ரொம்பவுமே ருசியாக இருக்கும். இப்போது இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மசாலாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் புளி சேர்க்கணும். நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு புளியை நல்லா கரைச்சி புளி சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் நெத்திலி மீன் சேர்க்கணும். நான் இங்கே மீனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா கலந்த மீனை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீனை சேர்த்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு சொல்லி தேவையில்லை. ஜஸ்ட்டு சிம்மில் 5 நிமிஷம் குக் பண்ணிங்கனாலே போதும். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை விட்டு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டு கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கம கமன்னு செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு தயார். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.